ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை போன்ற அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நம்மோட சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ மற்றும் திருமண நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ, உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி 2023 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி விரத தினம் நண்பர்களே. மேலும் தேய்பிரை சுபமுகூர்த்த நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 5 கூடியவன் 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல யோகமான ஒரு அமைப்பு நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவானும் 10ஆம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறார்கள். புதன் சூரியன் சேர்க்கை ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது. சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு பகைமை எல்லாம் மறையக்கூடிய வகையில் உங்களது சகோதரருடன் ஒற்றுமை மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. உடன் பிறந்தவருடன் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கும். இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு யோகமான நாள் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் மனதிற்கு பிடித்தபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நல்ல பெயர் எடுப்பீங்க. உங்கள் அலுவலக பணிகளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் நல்ல ஒரு பாராட்டுகளை பெற முடியுங்க. நீங்க தான் உயர்ந்த ஒரு மனிதராக, நல்ல ஒரு ஆளுமை மிக்க மனிதராக காணப்படுவீங்க. அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்க கை ஓங்கும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு மதியம் 2:09 உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது நண்பர்களே. எனவே மதியத்திற்கு பிறகு முக்கியமான வேலைகள் எதுவும் செய்ய வேண்டாம். முடிந்த அளவுக்கு காலையிலேயே முடிச்சிருங்க. மதியம் வரை தள்ளி போட வேண்டாம். இன்றைய தினம் நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. புதிதாக நிறைய நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதரர்கள் இருக்கக்கூடிய சாதகமான சூழல் காரணமாக நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெற முடியும். தேவையான உதவிகளை தயங்காமல் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு தாராளமான உதவி செய்வாங்க. இது தவிர இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய உறவினர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. நண்பர்கள், சொந்த பந்தங்கள் என அனைவருடைய உதவிகளும் அற்புதமாக கிடைக்கக்கூடிய, நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய பேர் இன்னைக்கு உதவி செய்ய காத்திருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் தேவையான முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். எனவே அதற்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளலாம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. மாற்றினத்தவர்கள் கூட இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல செய்திகளை, மகிழ்ச்சியான செய்திகளை கொண்டு சேர்க்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. எனக்கு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம், மகிழ்ச்சியான ஒரு நாள்னு சொல்லலாம். இன்றைய தினம் நீங்கள் பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுனால அலுவலக பணியில் புதிதாக கூடுதலாக சில பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து இன்னும் நிறைய உயர்வுகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. உங்களுக்கு நெருக்கமான சுற்றியுள்ள நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் அளவுக்கு அதிகமாக உங்ககிட்ட சில விஷயங்களை எதிர்பார்க்கிறதை நீங்கள் உணர முடியக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே. ஆனால் நீங்கள் இன்றைய தினம் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் அளவுக்கு அதிகமான வாக்குறுதிகளை உங்களால் முடியாத விஷயங்களுக்காக நீங்கள் செய்து கொடுக்கக்கூடாது. ஸோ மற்றவங்க எதிர்பார்க்குறாங்கிறதுக்காக நீங்கள் வாக்குறுதிகளை கொடுத்துடக்கூடாதுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே நீங்கள் வாக்குறுதிகள் அள்ளி வீசிடாதீங்க. ஒரு வாக்குறுதிகள் கொடுக்குறீங்கன்னா அது எப்படி நீங்கள் செயல்படுத்த போறீங்கிற பிளான் மனசில் இருக்கணும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய தினம் யாரோட உதவியும் இல்லாமல் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களை சுற்றியுள்ள இடங்களை நீங்கள் சிறப்பாக பராமரிப்பாங்க. உங்களுடைய வீட்டையும், உங்களை வீட்டில் இருக்கக்கூடிய சுற்றிய அவுட்டோர் வெளிப்புறத்தையும் நீங்கள் சிறப்பாக பராமரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மாதிரி சிந்தனை வளம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் பெரிய மாற்றங்களை நீங்கள் செய்வீங்க வீட்டில். இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களை மனக்குறந்த காதலருடன் நீங்கள் பழி வாங்கக்கூடிய வகையில், ரிவெஞ்ச் பண்ணக்கூடிய வகையில் எதையுமே நீங்கள் செய்யக்கூடாதுங்க. அதுக்காக எந்த பலனுமே கிடைக்காது. ஸோ நீங்கள் இந்த தினம் காதல் வாழ்க்கையில் பழி வாங்குதல் நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாதுங்க. அதனால எதிர்பலன் தான் கிடைக்கும் நண்பர்களே. நீங்கள் அமைதியாக இருந்து உங்களது காதல் வாழ்க்கையில நீங்கள் சிறப்பாக உட்கார்ந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டால் காதல் வாழ்க்கை என்ற தினம் மிக மிக சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. உங்களுக்கான ஓய்வு நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவாகவே இன்னைக்கு கிடைக்கும். அந்த ஓய்வு நேரங்களோட இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆக்கப்பூர்வமான ஓய்வு நேரத்தை நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கொஞ்ச நேரமே அது கிடைச்சாலும் அதை சிறப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது மூலமாக அது உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் ஏற்படுத்தி தரும், நல்ல நிம்மதியை கொண்டு வரும் தரும் நண்பர்களே. இன்றைய தினம்
கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் உட்கார்ந்து பேசி நல்ல ஒரு புரிதலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. உட்கார்ந்து பேசலைன்னா கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை ஏற்படலாம். இந்த வியாபாரம் கூட்டு வியாபாரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுமை கண்டிப்பாக தேவை நண்பர்களே. இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணைக்கு தேவையான சரியான உணவை தேர்ந்தெடுத்து கொடுத்தால் அவர் அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவார் நண்பர்களே. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் அவருக்கு வேண்டியதை உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேண்டியதை சிறப்பாக செய்து கொடுத்து நல்ல அரவணைப்பை பெற முடியும். அதற்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள். மகிழ்ச்சியில் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் இன்றைய தினம் காத்திருக்க நண்பர்களே. உறவினர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் என அனைவரினுடைய உதவிகளும் தயங்காமல் மகிழ்ச்சியாக நீங்கள் பெறக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைய தினம் தேவையான உதவிகள் எல்லாமே கிடைத்து நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்க சந்தோஷப்படுத்துக்கிறதுக்காக அதிகமாக உழைக்கக்கூடாதுங்க. இன்றைய தினம் நீங்கள் அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் நல்ல செய்திகளை கண்டிப்பாக கிடைக்க பெறுவீங்க. பகைமை உணர்வுகள் எல்லாமே மாறும். அலுவலக பணியில் நல்ல ஒரு கெத்து கூடும். நல்ல ஒரு உத்தியோகத்தில் கை வாங்கக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்படும். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. வியாபாரிகளுக்கு நல்ல மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கிறது. இன்றைய தினம் கெத்தான ஒரு நாளுங்க, மகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல சாதகமான உதவிகள் கிடைக்கக்கூடிய விவேகம் கண்டிப்பாக மனசுல வேண்டிய நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமையும் பார்த்தீங்கன்னா, டார்க் ரெட் கலர் யூஸ் பண்ணலாங்க. டார்க் ரெட் கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமையும். மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் நினைச்சபடி தேவையான உதவிகளை நீங்கள் கிடைக்க பெறுவீங்க. எனவே ஹெல்பிங் மைண்டோட உங்கள் நண்பர்கள் இருப்பாங்க, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை உருவாக்கி தந்து உங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் போல உதவிகரமாக இருப்பாங்க. இனிமே மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நல்ல ஒரு உதவிகள் நிறைந்த நாள். இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்கள் சொந்த பந்தங்கள் வழியில் நல்ல ஆதரவு பெருகும் நண்பர்களே. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். அனுபவமே மிகச்சிறந்த ஆசான் என்பதால் அதை தவிர்க்க வேண்டாம். நல்ல ஆதரவு கிடைக்கும், நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சிகள் வேற லெவலில் கிடைக்க நீங்கள் விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே. மனசில் வெவ்வேறு விதமான சேவிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். நிறைய முதலீடுகள், சேமிப்புகள் நீங்கள் செய்யலாம். அதுக்கு தகுந்த ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது நல்லது. நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய வேலைகளிடம் இருந்து கிடைக்கும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்கள். மன திருப்தி என்ற தினம் நீங்கள் பெறக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பாக வியாபார வாழ்க்கையை நீங்கள் பெறுவீங்க. நல்ல ஒரு ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். மேலும் உங்களுக்கு சேவிங்ஸ் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். விவேகமாக செயல்பட்டால் அதிகமாக வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.